வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்ய அரச ஊடகத்தால் வெளியிடப்பட்ட ஒரு காணொளியில் தெரியும் காட்சிகள் உக்ரைனில் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்டு சபோரிசியாவில் போர் முன்வரிசைகளுக்கு அருகில் இயங்கும் ஒரு அமெரிக்க தயாரிப்பு M113 கவச வாகனம் ஏபிசி செல்வதை காட்டுகிறது. அதில் ஆச்சரியப்பட ஏதும் இல்லை. ஆச்சரியம் என்னவென்றால் ரஷ்ய அரச ஊடகம் வெளியிட்டுள்ள காணொளியில் உக்ரைனில் கைப்பற்றப்பட்ட அமெரிக்க தயாரிப்பு கவச வாகனத்தை துருப்புக்கள் ஓட்டிச் செல்லும். அதில் இரு கொடிகள் பறக்கின்றன. ஒன்று ரஷ்ய கொடி, மற்றது அமெரிக்க கொடி. இது ரஷ்ய அரச ஊடகத்தின் மிக அசாதாரணமான பிரச்சாரமாக உள்ளது. ஏபிசி உக்ரைனிய படைகளிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக ரஷ்ய அரச ஊடகம் கூறியது. உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கிக்கு எதிராக போரிட ரஷ்யா மற்றும் அமெரிக்க கொடியை பறக்கவிடும் அமெரிக்க வாகனம் காலத்தின் அடையாளமாக இருக்கலாம் என்று ரஷ்ய அரச ஊடகம் குறிப்பிடுகிறது. அமெரிக்க தரவுகளின்படி 2022ஆம் ஆண்டு ரஷ்யாவின் படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து அமெரிக்கா 900 M113 கவச வாகனங்களை உக்ரைனுக்கு அனுப்பியுள்ளது. போரின் இருபுறமும் உபகரண இழப்புகளை கண்காணிக்கும் திறந்த மூல உளவுத்துறை தளமான ஒரிக்ஸின் படி அமெரிக்க நிறுவனமான FMC கார்ப்பரேஷனால் தயாரிக்கப்பட்ட இந்த போர் வாகனங்களில் குறைந்தது 397 வாகனங்கள் ரஷ்யாவால் அளிக்கப்பட்டுள்ளன, சேதமடைந்துள்ளன, கைவிடப்பட்டுள்ளன அல்லது கைப்பற்றப்பட்டுள்ளன. போர் இழப்புகள் குறித்து அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் கிடைக்கவில்லை. கைப்பற்றப்பட்ட அமெரிக்க M113 ஏபிசியை பயன்படுத்தி இப்போது ரஷ்யா மற்றும் அமெரிக்க கொடிகளால் அலங்கரித்து ரஷ்யா உக்ரைனின் சபோரிசியா பிராந்தியத்தின் முன்னணியில் அதன் அமைதி நோக்கங்களின் சிக்னலை அனுப்புகிறது. மாஸ்கோவின் படையெடுப்பை நிறுத்தும் நோக்கில் பேச்சுவார்த்தைகளுக்காக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது ரஷ்ய சகா விளாடிமிர் புட்டினை அலாஸ்காவில் வரவேற்ற நாட்களுக்கு பிறகு இந்த காணொலி காட்சிகள் வந்துள்ளன. 3.5 ஆண்டு கால போரை முடிவுக்கு கொண்டு வருவது வெள்ளை மாளிகையின் ஒரு மலுப்பலான வெளியுறவு கொள்கையாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அலாஸ்கா சந்திப்பு உடனடி உறுதியான முடிவுகளை தரவில்லை, குறைந்தபட்சம் பகிரங்கமாக அல்ல. 2015ஆம் ஆண்டுக்கு பின்னர் புட்டினின் முதல் அமெரிக்க வருகையான இந்த சந்திப்பினை உக்ரைன் படையெடுப்பால் ஏற்பட்ட சர்வதேச தனிமைப்படுத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ரஷ்யா காட்ட முயன்றுள்ளது. முன்னாள் அமெரிக்க ராணுவ அதிகாரியும் உக்ரைனின் ராணுவ தலைமையிலான சிறப்பு ஆலோசகருமான டான் ரைஸ் அலாஸ்கா சந்திப்பை அமெரிக்காவுடன் சாதாரண உறவுகளை மீண்டும் ஏற்படுத்துவதற்கான ஒரு பெரிய வெற்றியாக காட்ட ரஷ்ய தகவல் ஊடகத்துறை அதிக நேரம் உழைத்து வருவதாக கூறினார். மேலும் தொடர்ந்த அவர் அது உண்மையில்லை. புட்டினுடன் அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் மீண்டும் ஒருபோதும் இயல்பு நிலைக்கு திரும்ப இனி வாய்ப்பே இல்லை என்றார். அமைதி பேச்சுவார்த்தைகள் குறித்து ரஷ்யாவின் அணுகுமுறையை இந்த ரஷ்ய அரச ஊடக காணொலி காட்சிகள் அடிக்கோடிட்டு காட்டுவதாக உக்ரைன் அரசாங்க அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர். உக்ரைனின் ஜனாதிபதி அலுவலகத்தின் தலைவர் ஆண்ட்ரி ஜெர்மக் கூறிய போது சபோரிசியாவில் உள்ள ஒரு சிறிய கிராமமான மாலா டொக்ஸ்மாக்ஷாவில் நேற்று தங்கள் தாக்குதல் வாகனங்களில் ரஷ்ய கொடிகளுடன் அமெரிக்க கொடிகளை பறக்க விடுவதன் மூலம் ரஷ்யா ட்ரம்பின் அமைதி முயற்சிகளை ஊக்குவிப்பது போல காட்ட முயல்கிறது என்றார். உண்மையில் ரஷ்யர்கள் தங்கள் சொந்த தீவிரவாத ஆக்கிரமிப்பு போரில் அமெரிக்காவின் அடையாளத்தை பயன்படுத்தி பொதுமக்களை கொல்வதாக அவர் டெலிகிராம் செய்தியிடல் பயன்பாட்டில் எழுதினார். ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் ரஷ்யா 2014ஆம் ஆண்டு சட்டவிரோதமாக ஆக்கிரமித்த கிரிமியாவை மீண்டும் கைப்பற்றுவதற்கான முயற்சிகளை உக்ரைன் கைவிட்டு நேட்டோவில் சேர்வதற்கான அதன் விருப்பங்களில் இருந்து விலகிச் செல்லுமாறு குறிப்பிட்டார். ட்ரம்பின் இந்த 2 முக்கியமான சலுகைகளும் ரஷ்யாவால் வரவேற்கப்படும். சமாதான செயல்முறையின் ஒரு பகுதியாக உக்ரைனுக்கான முக்கிய நிலப்பரிமாற்றங்கள் மற்றும் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் குறித்தும் ட்ரம்ப் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமது சொந்த பிரதேசத்தை விட்டுக் கொடுப்பதற்கான கோரிக்கைகளை நிராகரித்து உக்ரைன் பலமுறை பாதுகாப்பு உத்தரவாதங்களை கோரியுள்ளது. சரி, ட்ரம்ப் கூறுவது போல உக்ரைனால் தமது பிரதேசத்தை ரஷ்யாவுக்கு தாரை வார்த்து கொடுத்து விட முடியுமா? அதை தெரிந்து கொள்வதற்கு முன் ட்ரம்ப் கூறும் சமாதான ஒப்பந்தத்திற்கும் உக்ரைனும் ஐரோப்பிய நாடுகளும் கூறும் போர் நிறுத்தத்திற்கும் இடையே என்ன வேறுபாடு? உக்ரைனில் போர் நிறுத்தம் செய்வதற்கான தனது கோரிக்கையினை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கைவிட்டு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் சமாதான உடன்படிக்கைக்கான முயற்சியை ஆதரித்தார். அமெரிக்க ஜனாதிபதி ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் தேவையில்லை என்று முடிவு செய்திருந்தாலும் ஐரோப்பிய தலைவர்கள் முதலில் ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு அழுத்தம் கொடுப்பதை ட்ரம்ப் தடுக்கவில்லை. இதன் அர்த்தம் உக்ரைனும் அதன் நட்பு நாடுகளும் அமைதியை விரும்பவில்லை என்பதல்ல. ஆனால் உலகளாவிய ஒழுங்கை ஆதரிக்கும் மிக அடிப்படையிலான கொள்கையான ஒரு நாடு தான் விரும்புவதை வலுக்கட்டாயமாக பெற முடியாது. ரஷ்யாவால் கோரப்படும் ஒப்பந்தம் நடக்காது என்பதை ஐரோப்பியர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஐரோப்பிய நட்பு நாடுகள் உக்ரைனை ஆபத்தில் ஆழ்த்த தயாராக இல்லை. ஏனெனில் அவர்கள் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பின் அடுத்த இலக்காக மாறக்கூடும். ஐரோப்பிய நாடுகளின் சித்தாந்தம் பல்லு கலந்த வயதான மிருகமாக இருந்தாலும் இரத்த ருசி கண்டால் அது அடுத்த இலக்கில் வாய் வைக்க பார்க்கும். திங்கட்கிழமை ஓவல் அலுவலகத்தில் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி மற்றும் பல ஐரோப்பிய தலைவர்களிடம் பேசிய ட்ரம்ப் மாஸ்கோவின் சில கருத்துக்களை ஏற்றுக்கொண்டார். ஒரு பெரிய அளவிலான அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்டால் போர் நிறுத்தம் அவசியமா என்று கேள்வி எழுப்பினார். ஆனால் சர்வதேச சட்ட வல்லுநர்களும் ஆய்வாளர்களும் கூறிய போது ரஷ்யாவால் தனது மக்கள் கொல்லப்படுவதை தடுக்க உக்ரைன் தனது நிலத்தை விட்டுக் கொடுக்க வேண்டிய எந்த ஒரு ஒப்பந்தமும் ஐநா சாசனத்தின் கீழ் முற்றிலும் சட்டவிரோதமானது.
ஐநா சாசனம் என்பது இரண்டாம் உலக போரின் கொடூரங்களுக்கு பின்னர் பெரும்பாலான நாடுகள் கையெழுத்திட்ட ஒரு முக்கிய சர்வதேச ஒப்பந்தம். பெரும்பாலும் அடிப்படையில் ஒரே விஷயமாக கருதப்பட்டாலும் சர்வதேச சட்டத்தின் பார்வையில் ஒரு அமைதி ஒப்பந்தத்திற்கும் போர் நிறுத்தத்திற்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது. போர் நிறுத்தத்தின் போது போரிடும் காட்சிகள் ஒவ்வொரு பக்கமும் பிரதேசத்தை அதன் ராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருப்பதன் மூலம் போர் புரிவதை நிறுத்த ஒப்புக்கொள்கின்றன. ஆனால் விஷயம் என்னவென்றால் இடைநிறுத்தம் தற்காலிகமானது. பொதுவாக பேச்சுவார்த்தை நடத்த மனிதாபிமான உதவிகளை வழங்க அல்லது பொதுமக்களை வெளியேற்ற ஒரு பாதையினை வழங்குகிறது. செலன்ஸ்கிக்கும் புட்டினுக்கும் இடையிலான சந்திப்புக்கு ஒரு போர் நிறுத்தம் முன்னோடியாக இருக்கலாம் என்றும் அதைத் தொடர்ந்து ட்ரம்ப் செலன்ஸ்கி மற்றும் புட்டினுக்கும் இடையே ஒரு முத்தரப்பு சந்திப்பு நடக்கலாம் என்றும் உக்ரைன் மற்றும் அதன் ஐரோப்பிய நட்பு நாடுகள் கூறின. திங்கட்கிழமை உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட ஜெர்மன் ஜனாதிபதி ஃபிரெட்ரிக் மெர்ஸ் அடுத்த சந்திப்பு போர் நிறுத்தம் இல்லாமல் நடக்கும் என்பதை கற்பனை செய்து பார்க்க முடியாது என்று கூறினார். ஒரு போர் நிறுத்தம் குறுகிய காலமாக இருக்கலாம். 1914ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் போர் நிறுத்தம் சில நாட்கள் நீடித்தது போல அல்லது அது பல தசாப்தங்களாக நீடிக்கலாம். சைப்ரஸ் மற்றும் துருக்கி இடையிலான போர் நிறுத்தங்கள் மற்றும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான போர் நிறுத்தங்கள் பல தசாப்தங்களாக நடைமுறையில் இருந்து வருகின்றன. ஆனால் நிரந்தரமான சமாதான தீர்வு எதுவும் பார்வையில் இல்லை. புட்டின் விரும்புவது இப்போது வெளிப்படையாக ட்ரம்பும் விரும்புவது ஒரு நிரந்தரமான சமாதான ஒப்பந்தம். சர்வதேச சட்டத்தின் கீழ் ஒரு சமாதான ஒப்பந்தம் என்பது இரு நாடுகளுக்கும் இடையிலான எதிர்கால உறவை ஆணையிடம் ஒரு முறையான நீண்டகால ஒப்பந்தமாக இருக்க வேண்டும். மேலும் அங்குதான் விஷயங்கள் சிக்கலாகின்றன. ஐநா சாசனத்தின் முன் சர்வதேச சட்டத்திற்கு ஒரு தனித்துவமான அடிப்படை கொள்கை உள்ளது. ஒரு ஒப்பந்தத்தை செய்வதற்கு ராணுவ பலத்தை பயன்படுத்துவது உறுதியாக தடை செய்யப்பட்டுள்ளது. இதன் அர்த்தம் என்னவென்றால் ராணுவ பலத்தை பயன்படுத்தி நீங்கள் வாங்கும் எந்த ஒரு ஒப்பந்தமும் முழுமையாக சட்டவிரோதமானது மற்றும் சர்வதேச சட்டத்தில் செல்லுபடியாகாது என்று சர்வதேச வழக்கறிஞரும் மனித உரிமைகள் அறக்கட்டளையான குளோபல் ரைட்ஸ் கம்ப்ளியன்ஷனின் சட்ட ஆலோசகருமான ஜேமி பிசி கூறினார். கடந்த வாரம் புட்டின் ட்ரம்புடன் விவாதித்து சமாதான ஒப்பந்தம் குறித்து சிறிய விவரங்கள் மட்டுமே பகிரப்பட்டுள்ளன. ஆனால் புட்டின் தனது அதிகபட்ச கோரிக்கைகள் சிலவற்றை கைவிடவில்லை என்பது தெளிவாகிறது. அதில் டொன்பாஸ் என்று அழைக்கப்படும் கிழக்கு டொனட்ஸ் மற்றும் லுகான்ஸ் பகுதிகள் முழுவதையும் உக்ரைன் கைவிட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது சர்வதேச சட்டத்தின் கீழ் இந்த ஒப்பந்தம் இரட்டிப்பாக சட்டவிரோதமாகும். முதலாவது, டொன்பாஸ் அடையாளப்படுத்தும் விதம் ராணுவ பலத்தை பயன்படுத்தி பலவந்தமாக. இரண்டாவது, அதன் நோக்கம் காரணமாக சட்டவிரோதமானது. செலன்ஸ்கி விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் டொன்பாஸ் பிரதேசத்தை விட்டுக் கொடுக்க சட்ட ரீதியாக ஒப்புக்கொள்ள முடியாது. உக்ரைன் அரசியலமைப்பின் கீழ் நாட்டின் எல்லைகளில் ஏற்படும் எந்த ஒரு மாற்றமும் ஒரு வாக்கெடுப்பு மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். வெளிநாடுகளில் பொம்மை அரசாங்கங்களை நிறுவும் ரஷ்யாவின் போக்கின் காரணமாக இந்த விதி ஓரளவு நடைமுறையில் உள்ளது. மே மற்றும் ஜூன் மாதங்களில் முன்னணி பொது கருத்து கணிப்பாளரான உக்ரைன் சர்வதேச சமூகவியல் நிறுவனமான KIIS நடத்திய ஆய்வில் பெரும்பாலான உக்ரைனியர்கள் உக்ரைன் பிரதேசங்களை ரஷ்யாவின் ஒரு பகுதியாக அங்கீகரிக்கும் யோசனையை நிராகரிப்பதாக காட்டுகிறது. இன்னமும் அதிகமானோர் தற்போது உக்ரைனால் கட்டுப்படுத்தப்படும் பிரதேசங்களின் மீதான கட்டுப்பாட்டை விட்டுக் கொடுப்பதை எதிர்க்கின்றனர். ஒரு தேர்தலில் உக்ரைனியர்கள் எப்படியாவது தங்கள் மனதை மாற்றிக்கொண்டு தங்கள் நிலத்தை விட்டுக் கொடுப்பதற்கு ஆதரவாக வாக்களித்தாலும் அவர்கள் அவ்வாறு செய்ய வாய்ப்பு இல்லை என்று KIIS கூறுகிறது. காரணம், நிலத்தை விட்டுக் கொடுக்கும் இந்த ஒப்பந்தம் சர்வதேச சட்டத்தின் கீழ் சட்டவிரோதமாக இருக்கும். உக்ரைனின் அரசியலமைப்பை பொருட்படுத்தாமல் செலன்ஸ்கி அல்லது வேறு யாரும் ஆக்கிரமிப்பு ராணுவ வெற்றியுடன் தொடர்புடைய பிரதேசத்தை விட்டுக் கொடுக்க முடியாது. பிரதேசத்தை கைப்பற்ற ஆயுதப்படையை பயன்படுத்துவதை சர்வதேச சட்டம் தடை செய்கின்றது. மாஸ்கோவின் கோரிக்கைகளுக்கு உக்ரைன் உடன்பட முடியாததற்கு ராணுவ காரணங்களும் உள்ளன. ரஷ்ய ராணுவம் தற்போது லுகான்ஸ் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட அனைத்து பகுதிகளையும் மற்றும் டொனட்ஸ் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 70 பகுதிகளையும் கட்டுப்படுத்துகிறது. அதாவது புட்டின் உக்ரைனிடம் அவர்கள் இதுவரை இழந்ததை விட அதிகமாக விட்டுக் கொடுக்க சொல்கிறார். ஆனால் உக்ரைனின் கட்டுப்பாட்டில் உள்ள டொன்பாஸ் பிராந்தியத்தின் சில பகுதிகளில் உக்ரைனின் பாதுகாப்புக்கு முக்கியமான உள்கட்டமைப்புகள் உள்ளன. அங்குள்ள நகரங்களான ஸ்லோவியான்ஸ்க், கிராமட்டோர்ஸ்க் மற்றும் கோஸ்டியான்டினிவ்கா உட்பட பல தொழில்துறை நகரங்கள் முக்கிய சாலைகள் மற்றும் ரயில்வேக்களால் இணைக்கப்பட்டுள்ளன. அவை உக்ரைனின் பாதுகாப்பின் முதுகெலும்பாக அமைகின்றன. ரஷ்யா அவற்றை எடுத்துக்கொண்டால் உக்ரைனின் மேற்கு பகுதிகளுக்கான பாதை பெரிய அளவிலாக திறந்திருக்கும். அதன்பின் புட்டின் மேலும் மேலும் இடங்களை கைப்பற்றலாம். அது தவிர மாஸ்கோவை நம்புவதற்கு உக்ரைனுக்கு எந்த காரணமும் இல்லை. புட்டின் தலைமையிலான ரஷ்யா 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து மீண்டும் மீண்டும் உக்ரைனுக்கு எதிராக ஆயுத தாக்குதல்களில் ஈடுபட்டுள்ளது. ரஷ்யா பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாக நடித்துள்ளது, நல்லெண்ணத்தை காட்டியதாக நடித்துள்ளது. அதே நேரத்தில் வன்முறையை தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறது. பின்னணியில் அதே சட்டவிரோத அதிகபட்ச இலக்குகளை தக்க வைத்திருக்கிறது என்பதை உக்ரைனிய அதிகாரிகள் நன்கு அறிந்திருக்கிறார்கள். அதனால் உக்ரைனியர்கள் ரஷ்யாவை நம்புவதற்கு எந்த தர்க்க ரீதியான நியாயமான காரணமும் இல்லை. ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தபின் ஐரோப்பியர்களின் ஆதரவுடன் இயங்குகிறது உக்ரைன். உக்ரைன் தனது பிரதேசங்களை இழப்பதை ஐரோப்பியர்கள் விரும்பவில்லை. ட்ரம்பை பொறுத்தவரை வாய் இருக்கும் அளவுக்கு உக்ரைனுக்கான உதவிகள் பெரிதாக இல்லை.
ஐரோப்பிய தலைவர்கள் உக்ரைனிய பிரதேசத்தை வலுக்கட்டாயமாக நிரந்தரமாக இணைப்பதை ஏற்றுக்கொள்வது குறித்து எந்த நோக்கமும் இருக்க முடியாது என்பதை ட்ரம்புக்கு மிக தெளிவாக கூறிவிட்டனர். ட்ரம்ப் தலைகீழாக நின்றாலும் உக்ரைனோ அல்லது ஐரோப்பியர்களோ ரஷ்யா கைப்பற்றியதை விட அதிகமான நிலத்தை வாரி வழங்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மேற்கத்திய உளவுத்துறை மதிப்பீட்டை மேற்கோள் காட்டிய ஐரோப்பிய நாடுகள் டொன்பாஸின் மீதமுள்ள பகுதியை ஆக்கிரமிக்க ரஷ்யாவுக்கு 4 ஆண்டுகளுக்கு மேல் ஆகும் என்று கூறினார்கள். 3.5 ஆண்டுகளில் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் பெட்டி படுக்கைகளை கட்டிக்கொண்டு கிளம்புவது அவசியம். மேலும் முக்கியமாக களத்தில் உள்ள யதார்த்தம் ரஷ்யாவுக்கு அதன் சில நிலங்களில் உண்மையான கட்டுப்பாட்டை வழங்குகிறது என்பதை உக்ரைன் உணர்ந்தாலும் இதை நிரந்தர அங்கீகாரமாக மாற்ற நிச்சயமாக ஒப்புக்கொள்ளாது. எதிர்காலத்தில் அதன் அனைத்து பகுதிகளையும் மீண்டும் கைப்பற்றுவதே உக்ரைனின் இலக்காக உள்ளது. ஐரோப்பிய மரங்களில் ட்ரம்ப் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளும் அளவுக்கு புத்திசாலித்தனம் உள்ளவரா என்பதில் சந்தேகங்கள் இருப்பதாக யுரேசிய ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். தற்போதைய வன்முறையிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரே வழி போர் நிறுத்தம் மட்டுமே. ஒரு நிரந்தர அமைதி ஒப்பந்தம் சர்வதேச சட்டத்திற்கு எதிரானதாக இருக்கும். பாதிக்கப்பட்ட உக்ரைன் வெற்றி பெறாத போது சர்வதேச சட்டம் ஒரு சமாதான ஒப்பந்தம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதை அரசியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ளாது என்பதே உண்மை.